ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பயிரை வச்சு ஹெல்த்தியான ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சை பயிரை எடுத்துருக்குறாங்க. அதை நம்ம சேர்த்துட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 7-8 நிமிஷம் போல் இந்த பச்சை பயிரை நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வறுபட்டு வந்திருக்கு. இதை இப்போ நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதை ஆற வச்சுருக்குறாங்க. இப்போ இது ஆறியும் வந்திருக்குது. நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கூட தேவையான பொருளும் சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்குறாங்க, அதை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்துருக்குறேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு 15 போல் பாதாம் பருப்பு, 10 போல் முந்திரி பருப்பு எடுத்துருக்குறாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்குறாங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வடிகட்டிக்கலாங்க. இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பச்சை பயிரை உள்ளே சேர்த்துட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கரண்டியை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஜூஸை மட்டும் தண்ணியாக வர மாதிரி நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இதுக்கு தண்ணி மொத்தமாக 6 கப் அளவுக்கு எனக்கு தேவைப்பட்டுச்சுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிட்டே இருக்கும் போது திப்பி தனியாகவும் ஜூஸ் தனியாகவும் நம்மளுக்கு வருங்க. இப்போ இதே மாதிரியே நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வடிகட்டியாச்சு, தனியாக திப்பி பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ மறுபடியும் அந்த திப்பி எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே 2 கப் அளவுக்கு மறுபடியும் தண்ணி சேர்த்துருக்குறேங்க. இதில் இடையில எனக்கு தேவைப்படும் போது தண்ணி நான் சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா அரைச்சதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம ஜூஸ் தனியாக பிரித்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஜூஸ் தனியாகவும் திப்பி தனியாகவும் நம்ம பிரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் காட்டன் துணி பிரித்து எடுத்து வச்சுருக்குறாங்க. ஆல்ரெடி நம்ம வடிகட்டின ஜூஸில் திப்பி இருக்குங்க. அதனால் மறுபடியும் இந்த காட்டன் துணியில் போட்டு நம்ம ஜூஸை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம நார்மலாக தேங்காய் பால் எப்படி நம்ம வடிகட்டி எடுப்போமோ அதே மாதிரி இந்த ஜூஸையும் நம்ம தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது இது ஒரு சின்ன மூட்டை மாதிரி பண்ணிவிட்டு இதில் இருக்கிற ஜூஸை எல்லாத்தையும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம தேங்காய் பால் எப்படி நம்ம வடிகட்டுவோமோ அதே மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சுங்க. நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேங்க. 1.5 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி விட்டுக்கலாங்க. நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகியும் வந்துருக்குது. இப்போ இது கூடவே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருக்க சப்ஜா விதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இது கூடவே நம்ம ஐஸ் க்யூபையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா சில்லுன்னு குடிக்கிறதுக்காக ஐஸ் க்யூப் இதில் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம ஹெல்த்தியாக கூல்ட்ரிங்க்ஸை செஞ்சு கொடுக்கலாங்க. வெளியே கடையில் வாங்கி குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸை விட சத்தான கூல்ட்ரிங்க்ஸை நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி பசங்களுக்கு கொடுக்கும்போது நல்ல எனர்ஜியாக இருக்குங்க. உடல் சூட்டை எல்லாமே நீக்கி நல்ல ஒரு ஆரோக்கியத்தை நம்மளுக்கு தரக்கூடிய ஒரு பொருளுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பச்சை பயிர் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.